அந்தந்த துறை சார்ந்த வல்லுநருக்கு நான் கேள்வி வைக்கிறேன். நான் தேவசுந்தரம் திருச்சிப்படி தொகுதி. இப்போ நடந்து முடிஞ்சிற தேர்தல் வந்து சரியான முறையில் ஜனநாயக முறைப்படி தான் தேர்தல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, பல விஷயத்தில் தலைமை நீதிபதி நேரடியாக ஈடுபட்டு தீர்வு காண்றீங்க, கேள்வி எழுப்புறீங்க. ஆற்று மணல் கொள்ளையிலையோ, மலையை வெட்டி கொள்ளையடிக்கிறதுலையோ, ஒயின் ஷாப் விவகாரத்துலையோ நேரடியாக கேள்வி எழுப்புறீங்க. இப்போ இந்த தேர்தல் விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக தலையிட்டு இந்த கட்சியோடைய வாக்குறுதி சரியாக இருக்குது, இந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைஞ்சா நாடு முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்ற அறிவிப்பை நேரடியாக வெளியிட்டால் என்ன, அதில் என்ன சிக்கல்? அதை ஏன் அப்படி பண்ண முடியாது? இல்லை ஜனநாயக முறைப்படி தான் நடத்தணும், அனைவரும் வந்து வாக்கு செலுத்தி தான் எம்எல்ஏவோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஒரே நாளில் பணத்தை கொடுத்து வாக்கு அறுவடை பண்ணி வெற்றி பெற்றுடுறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது? அனைத்து தொகுதியிலையும் பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்குது. அனைத்து தொகுதியிலையும் பணத்தை கொடுத்து மட்டும்தான் வெற்றி பெறுறாங்க. இன்னும் கேட்க போனால் வாக்குச்சாவடி முன்னாடியே, தேர்தல் அதிகாரி முன்னாடியே வாக்கு என்ற அன்றைக்கி, அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பணம் இல்லாமல் வாக்கு போடுற அன்னைக்கு அந்த நேரத்தில் கொடுக்குறாங்க. தேர்தல் அதிகாரி முன்னாடியே 1000 கொடுத்து வாக்கு செலுத்து அனுப்புகிறாங்க. அதாவது தெரியுமா தெரியாதா, பார்க்குறீங்களா இல்லையா? அதெல்லாம் சரின்னு படுதா? அந்த மாதிரி நடக்கலாமா தேர்தல்? இதில் எங்கே ஜனநாயகம் இருக்குது? நல்ல திட்டத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டு நல்ல தலைவர்கள் தான் தேர்ந்தெடுத்து ஆட்சி நடக்குது. நல்ல நாடு பாருங்கள், சிந்திங்க. இதில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா சொல்லுங்கள்.